தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் நாம் தமிழர் சார்பாக நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டை விமர்சித்து யூடியூபர் உமாபதின்றவர் அந்த சேனலில் காணொலி போட்டிருந்தாரு. அந்த காணொலி நம்ம பார்த்துருந்தோம். அந்த விமர்சனத்துக்கு பதிலடியாக இந்த காணொலி காணொலிக்குள்ள போவோம். அவர் முன் வச்ச விமர்சனத்தில் ஒரு விமர்சனம் அவர் சொல்றாப்புல, ஒரு பத்திரிகையாளரா லோக்கலா சீனியரா அவரே சொல்லிக்கிறாப்புல. அப்போ அந்த பத்திரிகையாளர் சொல்றாராம், சீமந்த் அவர் கொள்கை எனக்கு பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காது, அவரெல்லாம் ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். ஆனா என்னதான் அவர் கொள்கையை பிடிக்காம ஆதரவு சொன்னாலும் சீமான் அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாராம். அது சொன்னது அந்த பத்திரிகையாளர் சொல்லிட்டாரு. ஆனா இந்த உமாபதிக்கு அந்த இது பொறுக்கல. இந்த வடிவில் ஒரு படத்துல எரிதிடி மாலா பேன பண்ணா நம்பர் வை அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி அந்த பத்திரிகையாளர் சொல்லிட்டாரு. அது உங்களுக்கு ஏன் எரிந்தது? அடுத்து அவர் முன்வைக்கும் விமர்சனம் பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியில 117 ஆண்களுக்கும் 117 பெண்களுக்கும், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 50% அப்படின்ட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதை இவர் எப்படி நக்கல் பண்ணி பேசுறாரு பாத்தீங்கன்னா, என்னதான் ஆண்கள் பெண்கள் கொடுத்து என்னதான் ஆண்கள் பெண்கள் சீட்டு கொடுத்திருந்தாலும் அது தோக்க போற கட்சி தானே, தோக்க போறதானே, அதுக்கு நம்ம எப்படி கொடுத்துக்கலாம்ல. அதுக்கு ஒரு கேவலமான ஒரு கதையை சொல்றாப்புல முன்னாடி. அதெல்லாம் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அந்த கதையை சொல்லிட்டு தோக்க போறதுக்கு எதுக்கு கொடுக்கலாம், அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாப்புல, 25 ஆயாக்கள், 25 பொம்பளை பிள்ளையா அப்படின்லாம் கேவலமா பேசுறாப்புல. ஒரு கட்சி தன் கட்சியில ஆண்களையும் பெண்களையும் சரிசமா மதிக்கணும்னு நினைக்குது. அதனால அந்த சட்டசபை தேர்தலையோ பொது பாராளுமன்ற தேர்தலையோ சரிபாத இடம் கொடுக்குது. இதை நீ விமர்சிக்கணும்னு அவசியம் இல்லையே. இதுக்கு நீங்க விமர்சிச்சு அந்த மாதிரி அப்படி ஒரு கேவலமான இதா பேசுறீங்க. அதில் சொல்றீங்க 25 ஆயாக்களை நிப்பாட்டுவ, ஆனாலும் நீங்க டெபாசிட் வாங்க போறதில்ல அப்படின்றீங்க. அப்ப அங்க 117 பெண்கள் கீழே நீங்க உங்களுக்கு ஆயா மாட்டீங்களா? இவ்வளவு கேவலமான உங்க வீட்டுல பெண்கள்லாம் இல்லையா? உங்க வீட்டு பெண்கள் அப்படித்தான் விமர்சனம் பண்ணுவீங்களா? அவங்க கீழே உங்களுக்கு ஆயா மாட்டீங்களா? ஒரு கட்சி ஆண் பெண்ணு சரிசமா நிக்க வைக்கிறாங்க. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க அது அவங்க கட்சியில அப்படி ஒரு கொள்கை இருக்கு நிப்பாட்டுறாங்க. அது நீங்க பேசணும் அவசியம் இல்லையா? இதே நீங்க மற்ற கட்சியில நீங்க இப்படி பேசுறீங்களா? மற்ற கட்சியில பெண்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க? அதை நீங்க பேச உங்களுக்கு துணிவு இருக்கா? சும்மா உட்காந்துக்கிட்டு ஆயாக்கள் பொம்பளை பிள்ளைகளை யாரெல்லாம் நிக்க வச்சுட்டு போ, நீ என்ன ஜெயிக்க போறியா, டெபாசிட் அதை சொல்றதுக்கு நீங்க யாருங்க? அது அந்த கட்சியும் மக்கள் பார்த்துக்கிட்டோம். அந்த கட்சி நான் 117 ஆண்களையும் பெண்களையும் தான் சரிசமா நிப்பாட்டுவேன். அந்த கட்சி முடிவு பண்ணி வேட்பாளர் நிப்பாட்டு வெற்றியை தோல்வி மக்கள் முடிவு பண்ணட்டும். நீ யாரு? நீ உட்காந்துக்கிட்டு ஒரு இதுல அப்படியே ஒரு குள்ளா போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே அப்படி பண்ணுது இப்படி பண்ணுது சொல்றதுக்கு நீங்க யாரு? இதே நீ மற்ற திமுக பத்தி பேசுறீங்க. அப்படியே எத்தனை சீட்டு பெண்கள் கொடுத்துச்சு? அது உங்களால பேச முடியாது, தூங்கி இருக்கா உங்களுக்கு? சும்மா போற போக்குல வெற்றியை தோல்வி அது மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவளை கொச்சையா விமர்சனம் பண்றீங்க. உங்க வீட்டுல பெண்கள் இல்லையா? உங்களுக்கு அம்மா எல்லாம் இல்லையா? மனைவி இல்லையா? பிள்ளைகள் இல்லையா? கேவலமான விமர்சனம் அது. அப்புறம் சொல்றாப்புல, நீங்க வேணா பாருங்க, இந்த முறை நாம் தமிழர் கட்சி போன தேர்தலில் 8.2% ஆனாங்க. நான் அடிச்சு சொல்றேன், அதை விட 2% கம்மியா தான் அவங்க. ஆமா, இவர் ஜோசிய கணிப்பாளர்ல ஒரு அடிச்சு சொல்றாரா. உங்களுக்கு என்ன வேலை? நீங்க இதை சொல்லணும்னு அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? 2-3% பாருங்க, 1/2% கம்மியா தான் வாங்குவாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தேவையில்லாத வச்சு ஒரு கட்சின்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, கொஞ்சம் அந்த வாக்கு சதவீதம் வந்தோம்னா கூட்டணி போயிடணுமா, அதான் நல்ல தலைவர் கழகம். அப்படி கூட்டணி சேர்ந்தா தான் அப்படியே அந்த கட்சி மேல மக்களுக்கு நன்மை பெறுமா. அவர் தனியா நிக்கிறதுனாலதான் ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் கூட்டிகிட்டே வந்திருக்கு. அவர் கூட்டணி என்னைக்கோ விஜயகாந்த் மாதிரியோ, விஜயகாந்த் முதல் தேர்தல் தனிச்சு 15% வாக்கு வாங்கினாரு. இன்னைக்கு அந்த கட்சியோட நிலைமை என்ன? அதைத்தான் நீங்க எல்லாம் எதிர்பார்க்குறீங்க. அந்த தப்பு அவர் ஒருபோதும் செய்ய மாட்டாரு. ஏன் உங்களுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் விசிக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான விமர்சனமே இல்லையா? ஏன் வாய முடிக்கு அவங்க எது பண்ணாலும் அமைதியா இருக்கீங்க? ஏன்னா அந்த சாக்கடைக்குள்ள போய் அவங்க மத்தெல்லாம் விழுந்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சி விழுக மாட்டுது. அதுதான் உங்களுக்கு எல்லாம் அப்படியே உங்களை விட்டு தூண்டி விட்டு அப்படியே பேச வைக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு இந்த 8.2 வாக்கு சதவீதம் விழுந்தது அது தனித்த பெரும்பான்மையோட நிக்கிறதுனால தான். என்ன அதை நீங்க வாக்கு குறைஞ்சிடும் இந்த சோசியம் பார்க்குற வேலையில நீங்க வச்சுக்காதீங்க. மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்க உங்க வேலையில உங்க வேலை அதை மட்டும் பாருங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டோம், கூட்டணுமா குறைக்கணுமா அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணட்டும். அந்த கட்சி தொடர்ச்சியா களத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கு. மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும். அதை நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுக மற்ற கட்சி எல்லாம் மாநாடு பொதுக்கூட்டம் எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த மாநாடு எப்படி நடந்துன்னு தெரியும். ஒரு மாநாடு நடத்தணும் அப்படின்னா அப்போ ஆளை சேர்க்கணும்னா காசு கொடுத்து கூட்டு வரணும், அவங்களுக்கு கோட்டை கொடுக்கணும். அது வர்றவங்க ஒரு ஒழுக்கமாவோ இல்லாம அது அவங்க வாட்டுக்கு அந்த கூட்டம் நடக்கிற இடத்துல மது இருந்துருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். அப்ப எப்படா முடியும், நம்ம வாழ தரலாம், அங்க இருக்க இதெல்லாம் வச்சுட்டு போவோம் அப்படின்றத நிறைய பார்த்திருக்கோம். அந்த மாநாடுகளை இந்த மாநாடோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த பத்திரிகையாளருக்கு அவர் அந்த தலைவர் மேல அந்த கட்சி தலைவர் மேல என்னதான் ஈடுபாடு இல்லைனாலும், அப்ப இந்த மாநாடு அந்த மாநாட்டை அந்த தலைவர் சரியான வழி நடத்தி வெற்றியா நடத்திருக்காரு
அப்ப அதை பார்க்கும்போது அந்த பத்திரிகையாளர் பாராட்டுறாரு. இதுல உங்களுக்கு ஏன் எரியுது? உங்களால பாராட்ட முடியல, நீங்க விமர்சனம் வைக்காம பேசாம இருங்க. அப்ப அந்த பத்திரிகையாளர் பாராட்டும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ அவர் ஒரு பத்திரிகையாளரா நல்லது கெட்டதை சரியா பேசியிருக்காரு. அங்கதான் நம்ம பார்க்க வேண்டியது. டார்ச்சர் தாங்க முடியாம வேற கட்சிக்கு போயிருவாங்க அப்படின்றனாலதான் சீமான் தன் கட்சிக்காரங்க MP MLA ஆகாம விடாம தடுத்துருக்கான். கொஞ்சமாவது அறிவோட பேசுங்க. ஒரு கட்சி எலெக்ஷன்ல நிப்பாட்டிச்சுன்னா மக்கள் முடிவு பண்ணுவாங்க, ஜெயிக்கிறதா தோக்குறாரு. அந்த கட்சி தலைவர் முடிவு பண்றாரு. அப்படி பார்த்தா அவர் நினைச்சிருந்தா தன் முகம் தெரியாத யாரோ ஒரு நிப்பாட்டிக்கலாம்ல. ஆனா ஏன் அவர் தன்னோட கட்சியில் உள்ள மிக பிரபலமான பேச்சாளர்களை எல்லாத்தையும் இப்ப வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அப்படின்னா யாருனாலும் ஒரு ஆள் தெரியாத ஒரு மூணாம் நிப்பாட்டி போயிருக்கலாம்ல. நீ இந்த வாய்ப்பு இப்ப நீங்க பேசுறீங்க, அது மாதிரி பேச விட்டு போயிருக்கலாம்ல. ஆனா அவர் செயலில யாரும் கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் பேசுற பேச்சாது. ஏதாவது ஒரு கட்சி தலைவன் தன் கட்சி தொண்டர் MLA வேணாம் அப்படின்னு யாரும் நினைப்பாங்களா? இன்னைக்கு ADMK DMK வந்தவங்க எத்தனை பேர் நீங்க அமைச்சரா இருக்காங்க. அப்படி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம நினைச்சிருந்தா இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? தேவையில்லாம ஒரு சும்மானாலும் ஏதாவது ஒரு அவதூறுகளை பேசணும், வேற எதுவும் பேச முடியல. ஒரு 5 லட்சம் பேரை கூப்பிட்டு என்ன அப்படி ஒரு மாநாட்டம் நடத்திட்டானே, ஒரு சாராயம் கொடுக்காம பணம் கொடுக்காம எந்த ஒரு விதமான வழக்கட்டாயமா கூட்டி விளையாடாம மக்கள் தன்னெழுச்சியா இவ்வளவு கூட்டத்தை கூட்டான அந்த கால்குலேஷன் தானே உங்களுக்குலாம் வயிறு எரிங்க. அதனால இதெல்லாம் ஒரு விமர்சனமே இல்லை. இதுக்கு நம்ம பதில் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் அவர் அதை சொல்லியிருந்தனால அதை நமக்கு ஒருவேளை கூட்டணி வச்சு ஒரு MP MLA ஆயிட்டான் அப்படின்னா எல்லாம் வேற கட்சிக்கு போயிடுவாங்க. எதுக்கு நம்ம வேற கட்சி போய் கொத்திட்டு போயிடுவோம்? இப்போ எதுக்கு நம்ம கட்டி வச்சுக்கிட்டு MP MLA ஆகிட்டு? அதனாலதான் நான் சீமான் கூட்டணி வைக்காம இருக்காரு, அதுதான் ஒரு காரணம் அப்படின்ட்டு அவர் வாட்டுக்கு அடிச்சு விடுறாப்புல. கொஞ்சமாவது அறிவு இருந்தா யோசிங்க. ஏன் கூட்டணிக்கு போகலன்னு சீமான் அவர்கள் பல மேடைகளை பேசியிருக்காரு. அப்புறம் இன்னும் சொன்னதவே அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க அவசியமே இல்லை. யாரை கொள்ளிட்டு நீங்க எப்படி பேசுறீங்க? கூட்டணி ஏன் போறேன்னு சொல்லிட்டாரு. யாரை எடுத்து கட்சி ஆரம்பிச்சாங்க? இங்க இருக்க ADMK DMK நினைச்சானே, அப்ப அவங்களோட போய் கூட்டணி எடுத்து அதுக்கு தனி கட்சி அப்படின்னு பல மேடைகள் சொல்லிட்டாங்க. கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாட்டில் முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க ADMK-யோடயோ DMK-யோடயோ BJP-யோடயோ காங்கிரஸோடய கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்புறம் இதனாலதான் கட்சி போயிடுவாங்க, அதனாலதான் கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் கொஞ்சமாவது ஒரு நாக்கு கூசலை. அப்படியே கூட்டணி வைக்கிறது அவங்க விருப்பம், உங்களுக்கு என்னன்றேன் சம்பந்தமே இல்லாம அதை கொண்டாந்து இதுல லிங்க் பண்றாப்ல. ஏதோ பேசணும். இவருக்கு என்ன தெரியுமா, அப்படியே ஒரு இதுல உட்காந்துக்கிட்டு டொப்பியை போட்டுக்கிட்டு அவரு ட்ரம்ப் அப்படி பண்ணிருக்கணும், மோடி இப்படி பண்ணிருக்கணும், அப்படியே அவர்கிட்ட நாடு கொடுத்தோம் அப்படி கிழிச்சு கேப்பை நட்டுருவாரு. அவர் அப்படி பண்ணிடணும் சொல்ல. உலகத்திலேயே பாத்தீங்கன்னா யாருமே நல்லாச்சு விடல. அப்ப யாரு? ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் நல்லாச்சு கொடுத்துருவாங்க இவரை பொறுத்த வரைக்கும். அதுதான் அதுல உட்காந்து அப்படி பேசிக்கிட்டே இருப்பாப்ல மணிக்கணக்கா. ஒரு யூடியூப்ல உட்காந்துட்டு அப்படியே டொப்பியை போட்டுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு கதை சொல்லாத பேசிட்டு பாப்ல. அவர் தெரிஞ்சது அவ்வளவுதான். அடுத்து என்ன சொல்றாப்ல, சீமானுக்கு அந்த நெருக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்களாம். யாரே இவர் கூட இருந்து ஒரு பார்த்தவர் இல்ல, அவங்க அந்த நெருக்கத்தில் இருக்கவங்க உன்ட்ட சொன்னாங்களா நாங்க கூட டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காது. யார் டார்ச்சர் அனுப்பிச்சுன்னு உன்ட்ட சொன்னது? நீங்க ஆதாரத்தோடு நிறுவீங்க. டார்ச்சர் அனுப்பிச்சிட்டு இருக்காண்டு போறவங்கள நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இதுல பேசிட்டு இருக்கும்போது ஊடால ஒரு போட்டு போட்டாப்ல பாருங்க. இந்தியாவிலேயே மாநாடை போட்டு அதை வெற்றியாக்குனது திமுக தானா, வேற கட்சியே மாநாடே போடல. இந்த மாநாடுலாம் வெற்றி மாதிரி தெரியல. திமுக தான் வெற்றி. இந்தியாவிலேயே திமுக தான் ஒரு மாநாடு போட்டு வெற்றி அடிச்சான். எவ்வளவு வரி மட்டும் பாத்துங்களேன். இந்த விஜய் படத்துல, இந்த போக்கிரி படத்துல அந்த வடிவேலு ஒரு வேண்டாம் அந்த மண்டையை வச்சு அண்டை கொடு அப்படின்னு சொல்லுவா. அப்படில அது மாதிரி உட்காந்து அண்டை கொடுக்குறாப்ல. சரி ஏதோ பண்ணிட்டு போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான் அதான் வேலைண்டா அவர் விமர்சிக்கிட்டு போட்டோம். அந்த சீமா சொன்ன மாதிரி விமர்சிக்கிறவனுக்கும் சேர்த்து நம்ம போராட வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி அதை கண்டு விட்டுட்டு போயிடும். இப்ப நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துருவோம். சரி, ஓகே. அந்த காணொலியில அவர் கிட்டத்தட்ட 12.28 நிமிஷம் பேசியிருக்காங்க. அந்த 12.28 நிமிஷம் பூராமே எல்லாம் அவதூறு. அவர் அப்படி பண்ண உட்காந்துக்கிட்டு அந்த நிக்கிற பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே குடும்பத்துல சண்டை வரும், அவங்க எல்லாம் காணாம போயிருவாங்க அப்படி இப்படின்னு இந்த காதல் படத்தை கடைசியா நைன் அடிச்சுட்டு கிடப்பான் பாருங்க. அப்படி அடிச்சு கிடக்காப்ல. சரி, அது அவருக்கு சந்தோஷம் கொடுக்கட்டும், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப அந்த 12.28 நிமிஷம் பேசியிருக்காப்ல. அதுல இந்த மாநாட்டுல ஒரு நல்ல விஷயம் கூட உங்களுக்கு தெரியவே இல்லையா? எனக்கு அதான் ஒரே ஒரு கேள்வி. அந்த மாநாட்டுக்கு நீங்க நுழைவாயில போகும்போதே இந்த பக்கம் ரத்த தான முகாம் நடக்குது. எந்த கட்சி மாநாட்டுல நீங்க சொல்றீங்கல்ல இது இந்தியாவிலேயே மாநாட்டில் வெற்றி கண்ட இயக்கம் திமுக அப்படின்ட்டு, அதுல என்ன ரத்த தான முகாம் போட்டு பாத்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை. ஒரு சைடு ரத்த தான முகாம், நீங்க போனோன்னே ரத்த தான முகாம் இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா புத்தகங்கள் பூரா எல்லா புத்தகங்களும் கிடைக்குது. அதே மாதிரி உள்ள போனோன்னே இங்க பூரா இந்த தமிழ் மண்ணுக்காக போராடின தலைவர்கள் பூரா
இருக்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. உள்ள வந்து அந்த அது இஸ்லாமியர்களுக்கு தனியா நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு இடம், பாலூட்டு தாய்மார்களுக்கு தனியா ஒரு இது, அதுபோல் மாற்றுத்திறனாளிக்கு தனியா இருக்கு. காவல்துறைக்கு எந்த விதமான ஒரு சங்கடமும் ஏற்படுத்தி கொடுக்கல. ஒரு ஒழுங்கா ஒரு மாநாடு நடந்துட்டு, ஒரு மாநாட்டு திடல உட்காந்து மது அருந்துறதோ கூச்சல் போடுறதோ காவலர் தொந்தரவு செய்யுது, அப்ப எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதுல எதுவுமே உங்களுக்கு நல்ல விஷயமே படவே இல்லையா? ஏன் அதுல நீங்க ஒரு நல்ல விஷயம் கூட பேசல? சரி, மத்த எல்லாத்தையும் விடுங்க, அந்த ரத்த தானம்னு ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அதை ஏன் நீங்க பத்தி பேசவே இல்லை? அப்ப உங்களோட நோக்கம் என்ன? உங்க நோக்கம் பூராமே அந்த கட்சியை நமக்கு அடிச்சு காலி பண்ணணும். நீங்க என்னடா ஒவ்வொரு தொகுதியிலும் தனியா நின்று இப்படி வாக்கு கூட்டிகிட்டே வரானே, அப்போ உனக்கு உங்க எஜமான குழுவிக்கிறக்காண்டி இவங்க அடிச்சு காலி பண்ணணும். உனக்கு உண்மையிலேயே நீ ஒரு பத்திரிகையாளர் இருந்தா, ஒரு நேர்மை இருந்தா, நீ தப்ப போற சுட்டி காட்டினில. இந்த நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நடந்துச்சு தப்பா, நல்ல ஒழுக்கமா நடந்துட்டாங்க வந்தவங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏன் நீங்க பேசவே இல்லை? அப்போ உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு தெளிவா தெரியுது, மக்களும் அதை பாக்குறாங்க. அதனால நீங்க எதுக்காண்டி பேசுறீங்க என்ன இதெல்லாம் தெரியாம இருக்கு. மாநாடு நல்ல விஷயங்கள் நீங்க பேசவே இல்லை, பூராமே நீங்க அங்க நடந்த நீங்களா ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு அதவே தான் பேசிட்டு இருக்கீங்க. அதனால இதுக்கு ஒரு பதிலடி காணொலியா போடணும்னு நினைச்சோம். ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். இது உங்கள் கலை மீடியா, நான் உங்கள் ரமேஷ். வணக்கம்.